இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா பார்த்தாலே தெரியும். நான் வந்து மறுபடியும் எங்கள் சேனலில் ஃபுட் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டை வேற வெறித்தனமாக இப்போ வந்து நம்ம சேனல் வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழையில போட்டு நல்லா பாஸ்தா 65 மைனஸ் எல்லாத்தையும் போட்டு நிரப்பி வச்சுக்கிறோம். வேற மாதிரி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்கோம் சேலஞ்சு. நீங்கள் வந்து இன்னும் சேலஞ்ச் என்னென்ன ட்ரை பண்ணணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டே இருக்கும். தரவாழை இலையை போட்டு அது மேலே பாஸ்தாவை போட்டு பக்கத்தில் 65 வச்சு சும்மா வெத்தனமாக சாப்பிட போகிறோம். பார்த்துட்டே இருங்க. மைனஸ் இருக்கு, மைனஸை ஊற்றிட்டு ஆரம்பிக்க போகிறோம் சாப்பிட. மைனஸை ஊற்றியாச்சு. அப்படியே பாஸ்தாவை சாப்பிட வேண்டியதான். சிக்கனை தொட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை நான் இது படிக்கிறேன், டேஸ்ட் பண்ணி. தம்பி முன்னாடிலாம் சேலஞ்சு நீ வின் பண்ணுவியா, இப்போ வின் பண்ணுவியா? இப்போ நான் யார் மாஸ்டர்? நான்வெஜ்ஜில் எப்பவுமே நான் தான் மாஸ்டர். அப்படியா? பாருங்க பார்ப்போம் எப்படி எப்படி சாப்பிட்டு முடிக்கிற மட்டும் இப்போ நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் சொல்லுங்கள், நாங்களும் அதை ட்ரை பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து சூடு பிடிக்க சாப்பிட போகிறோம். இது வந்து இன்னொரு பார்சலு ஒன்று பார்சல்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா வேணும்னா செம டேஸ்ட்டாக இல்லையா? அதேமாதிரி பாஸ்தாலையும் அவ்வளோ காரம்லாம் இல்லை, கரெக்டாக மீடியமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம அப்படியே சுகமாக சாப்பிட வேண்டியதான். நல்லா சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. பாஸ்தா மேலே ஒரு 65 வச்சு அது பக்கத்தில் மைனஸை தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன். அற்புதமாக இருக்கு. சிக்கன் 65 மசாலாவும் பாஸ்தா மசாலாவும் சேர்த்தா செம்ம ஸ்பைஸியாக இருக்கு. மல்டி டேஸ்ட். நான் பாருங்க, இது பாஸ்தாவில் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாஸ்தாவில் இந்த சிக்கன்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. பேசுவோம். நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு உங்க கூட பேசணும்னு. மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல என்ன பண்ணணும். பாருங்க, அது கூட எக்கு தெரியுதா பாருங்க. இது கூட இன்னொரு காம்பினேஷன் இருக்கு, டொமேட்டோ சாஸ். இதுவும் செம்ம மாசா இருக்கும் டேஸ்ட்ல. டொமேட்டோ சாஸ் மாட்டியா? நானே சாப்பிட்ற வேகத்தில் இருக்கேன். நீ சாப்பிட்ற வேகத்தில் இருக்கியா? என்னப்பா நீ சாப்பிடணும் அப்படியே சாப்பிட்டு இருக்க. வீடியோவில் பேசணுமா இல்லையா? சேலஞ்ச் வந்துட்டா எதையும் விடக்கூடாது. 65 உள்ள எப்படி வந்து இருப்பாரு. செம கிரிப்ஸியாக இருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இது உங்களுக்கான ஒரு வா. நீங்கள் சாப்பிடாம அப்படியே ஹங்கிரியாக பார்க்குறீங்க. நீங்கள் வேணா சொல்லுங்க, பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு காசு பண்ணுறோம். சாப்பாடு விஷயத்தான் யோசிக்க மாட்டோம். பார்சல் கேட்டால் அனுப்புங்களா? என்னடா செம போற ஒரு பார்சல் இருக்கு. பார்சல் இருக்கு. பார்சல் யாருக்கு? வேற யாரும் சாப்பிடும். நான் அங்கேருந்து யாராவது போடுமா? யாரும் கேட்டால் கியூ அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்பாங்க. பாஸ்தா கூட டொமேட்டோ சாஸும்
செம மேக்ஸிமம் டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பாஸ்தா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது பாருங்க கலர் எப்படி ஆகிடும். நம்ம 65 தான் செம பிடிச்சிருக்கு. நல்லா போட்டுருக்கேன் 65. சேனல் போட்டுறோம்னா அதுன்னு ஆயிடுச்சு. வருஷம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு சேலஞ்ச் போட்டுக்கிறோம். அதனால நீ ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றேன். நான் வந்து பாதி முடிச்சிட்டேன். அடுத்த பார்சல் எடுக்கிறேன். வாரேன் போட்டு மூளை வச்சுட்டு எடுத்து அந்த திறக்கக்குள்ள ஒரு அரோமா வரும் பாருங்க, ஸ்மெல்லு. அப்பா 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 சூடாக இருக்கு பாருங்க, செமையாக இருக்குது. இது யார் இப்போ யார் வந்தாலும் சாப்பிட்லாம். தனமாக இருக்குது பாருங்க. ஏப்பம் வந்தா வயிறு கொஞ்சம் ஸ்பேஸை காலி பண்ணுறேன். சாப்பிடணும்ல, சாப்பிடணும்லன்னா நீங்கள் சாப்பிடணும். இது போட்டி இல்லை, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற சேலஞ்ச். நான் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சாப்பிடுவேன், கடைசியாக அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக சாப்பிட்டோம், அடுத்து நான் முக்குவேன், அடுத்து நீ எல்லாத்தையும் சாப்பிடுவேன். பால்டேஜ் சேனல் பண்ண மாரி. எத்தனை 13 முட்டை சாப்பிடுவேன். 13 முட்டை ஒரே ஆள் சாப்பிடுவான். நான் வெறும் 7 தான் சாப்பிட்டான். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி முட்டை சாப்பிட்டீங்க? ஏன்னா அப்படியே லபுக்கு லபுக்குன்னு இது தேன் முட்டை மாதிரி போட்டேன், கடப்படம் அப்படியே வாயில போயிடுச்சுல்ல. என்னெல்லாம் வாய்ப்புள்ள ராஜா போட்டு ஒரே கட்டி தான். கூடி பிடிக்கிறோம். யாரும் ஆற்று வயிறு வந்து பசிக்குதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வரை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விடுறோம். இதில் பாஸ்தாவில் வந்து இன்க்ரீடியன்ட் என்னென்ன போட்டிருக்காங்க, ஆனியன், கேரட்டு, எக்கு, சிக்கனு, வந்து இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து டேஸ்ட் வந்து செம தூக்கி தருது. தரமாக இருக்கும். ஜஸ்ட்டு 90 rupees தான். ஆனால் வந்து குவான்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு. தலைவர் பாதி தான் சாப்பிட்டு முக்கியம் கிடையாது. அது பாதி சாப்பிட்டு அதில் முக்கால்வாசி போட்டிங்கண்ணா. இன்னும் இதில் வந்து லைட்டாக அப்படியே இது மாதிரி தான் இருக்குது. அப்படியே சாப்பிட்டேன். உங்களுக்கு வந்து அப்படியே இந்த வின்டர் சீசன் அதுவும் சுட சுட பாவம் வெல்கமும் நான் பேச முடியாது. வாயில் சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனால் இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆறி போய் சாப்பிட்டா நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட் எடுப்படாது. ரயில்வே 65 தான் எதுனா அப்படி கழிச்சு சாப்பிடணும். சும்மா நச்சு நச்சு எத்தமா எதுவுமே கழிச்சணும். கழிச்சுவேன் வெக்காங்க என்னது ஒன்றும் விளங்கலாம்.
I speak in British English. You don't know? I don't know. I am only Tamil. ஒன்றும் சிக்கன் சாப்பிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் மாறுது வரும். நான் கோழி மாரி நீண்டு சாப்பிடணும்னு சொல்றியா? அதுக்குலாம் புரியும். எலும்பு கழிது ஒரு சுகம். தலைவன் மிடில் தான் வந்து எனக்கு டப்பு கொடுப்பான். வேற எங்கேயும் டப்பே தர மாட்டான். சூடா சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். ஒரு கண்டிஷன் இது தெரியுங்களா? வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர். கண்டிஷன் சொல்லவே இல்லை. தண்ணி குடிக்காம நீ சாப்பிடணும். சேலஞ்ச் முடிச்சாங்க போகலாம். 4 அடி சரி சாப்பிடலாம். சப்ஸ்கிரைபர்லேருந்து கைஸ் இது எனக்கு ட்விஸ்ட்டு எனக்கு சொல்லவே இல்லை. தண்ணி குடிக்காமல் சாப்பிடணுமா? சரி ட்ரை பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்பலாம் கஷ்டப்படுறேன். வேணா குடிக்கலாம். நான் ட்ரை பண்ணலாம். நானும் ஏன்னா எமர்ஜென்சிக்கு வந்து தண்ணி நான் குடிக்காமலாம் இருக்கணும். சீக்கிரம் ட்ரை பண்ணாதீங்க. தண்ணி தாங்கணும் தான் எடுத்து குடிச்சிடும். சிக்ஸ்டி ஃபைவ்ல -10 ஆகும். இந்த 65 மாறுமாறுன்னு கூடு நல்லா இருக்கு. குடித்தனம் வெறித்தனம். ஃப்ரூட்டில் யாரையா பார்த்துட்டுல அவ்வளோ ரெகுலராக சாப்பிடுவோம். எப்போ வாங்குமோ அதே டேஸ்ட் தான் எப்பயுமே இருக்கும். டேஸ்ட்டு மாறாது ஒவ்வொரு நாளும். அதனால் ரெகுலர் கஸ்டமர் நிறையா இருக்காங்க அந்த கடைக்கு. அப்படியே லைன் நிற்கும். சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் தான் மெயினாக. இது 2 தான் ஓடும். ஆக்சுவலி பாஸ்தாவோட சிக்கன் 65 தான் மோட்டமாக இருக்கு. அது வந்து அந்த சாண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரமாக சூப்பராக போடுவாங்க 65. மற்ற இதெல்லாம் அப்படியே நல்லா காரமாக இருக்கும். ஒரு சில இஞ்சி வாசம் பிடிக்கும். இது அப்படி இல்லை. செம்மையாக இருக்கும். என்னப்பா இன்னும் கொஞ்சம் என்ன பாருங்க. உன் பங்கு இன்னும் முடியல. ஏன் முடியல?
பங்கு முடியல. அங்கோ பொங்கோ சாப்பாடு முடியும்ட்டா சிறப்பாக செஞ்சு எஸ் என் ஸ்டொமக் கிட்ட பர்மிஷன் கேட்டேன், இன்னும் கொஞ்சோண்டு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல கொடு பார்த்துக்கலான்னுச்சு. அதுக்காக கொஞ்சம் மிச்சத்தை வந்து தலைவர் எப்படி சரி, அப்புறம் எவ்வளோ நிமிஷம் ஆயிடும்? நிமிஷத்தை பார்த்துலாம் சாப்பிடலான்னு கிடையாது, சும்மா சேலஞ்சு தான் வந்துட்டா இறங்க கடைசி திடீர்னு நான் வந்து அரபிக் லாங்குவேஜ் பேசுவேன். யாராவது அரபிக் இருந்தால் ரெஸ்பெக்ட் பண்ணு, எனக்கு உங்களுக்கு புரியாதா? நீ சொல்ற சேலஞ்சு நான் வந்து நிறைவேற்ற போகிறேன். நோ ட்ரிங்க் வாட்டர். ஓகே, ஒரே ஒரு லெக் பீஸ் கிடைச்சது சும்மா. இது பார்த்தா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தமிழில் கேட்டா நெக்ஸ்ட் வீடியோ அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க, அவங்ககிட்ட லொக்கேஷன் கேட்பாங்க. அங்கேயே போய் நீனும் அவங்களும் சேலஞ்சு போடுங்க, நான் கேமராமேனு வேற முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, யார் ரெடியாக இருக்கீங்க? நான் கூட சேலஞ்ச் சேலஞ்சுனா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற சேலஞ்சு கைஸ். சப்ஸ்கிரைப் கொடுத்து ஜாலியாக பேசிங்க, அப்படி சாப்பிட்ற சேலஞ்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுட் சேலஞ்சுனா சாப்பிட வாய்ப்பு அதுக்கெல்லாம் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், என்ன நான் வெடிக்கும் தெரியாது. நாங்கள் வந்து சேலஞ்ச் என்ஜாய் பண்ணி போடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றாலாம் நாங்கள் கிடையாதுப்பா. இந்த ஒரு பிரியாணி, இந்த அண்டா பிரியாணி 5 நிமிஷம் சாப்பிடணும், இந்த பெரிய அண்டா வந்து ஒரு 10 நிமிஷம் சாப்பிடணும். ஃபுட்டை வந்து லவ் பண்ணி அது கூட பேசின்னு எமோஷனலாக சூப்பராக அது கூட பேசின்னு வாக்குவாதத்தை நம்ம வந்து ஆஹா நீ இப்படி காரமாக இருக்கியா, நீ நல்லா இருக்கியா, நீ எப்படி வந்த, நீ எப்படி ஏழை வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசி வரலாம். அப்படியே நம்ம வாயில போட்டோம்னா நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுங்க, நம்ம சாப்பிட்ற எஃபோர்ட்டே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் சுட சுட ஒரு பிரியாணி வாங்குறீங்களேன், பிரியாணி கூட என்ன தருவாங்க, ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, பிரெட் அல்வா, சில கடையில் வேறு ஒரு ஸ்வீட்னா இப்போ குலோப் ஜாமுன் எதாவது தருவாங்க. டெசர்ட்டுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் பார்த்து பேசுகிறதுனா இங்கே ஒரு 65 வந்து தமாலும் விழுது. அவன் பாருங்க என்னோட லக்கை 65 வந்து என்கிட்ட தள்ளி விடுறாரு தலைவர். அப்படியே பேசி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க. எப்படி நான் எதிர்பார்க்கறது கிடைக்கும். காய்கறி கூட பேச பாருங்க, சிக்கன் கூட பேசி பாருங்க. பேசி பாருங்கன்னா அப்படி வாயில பேசாதீங்க, மனசுக்குள்ள பேசுங்க. வெளியே போய் வாயில பேசுனா யாரும் அவன் பேசுங்கன்னு நினைப்பாங்க. சாப்பிடும் போது ஒவ்வொரு எமோஷனல் சாப்பிடுவேன், அப்பதான் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றது எல்லாருக்கும் அப்பதான் பிடிக்கும். ரொம்ப மாசம் கழிச்சு
வீடியோ போடாமல் வீடியோ போட்டு ஒரு 4-5 மாதம் நல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் சேலஞ்ச் இறங்குறோம். இனிமேல் தொடர்ந்து வரும் வரோம் சேலஞ்சு வரும். சின்ன சின்ன சேலஞ்ச் பண்ணோம். இதுமாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லாமல் பேக்கரி ஐட்டமு, கேக்கு, பப்ஸு அதுமாரி இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸில் இருக்கிற ஐட்டம் அப்படியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிற மாதிரி அப்படியே ஃபுட்டாக மாரி அது பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன சொல்லுங்க முடிவு போறேன். நான் முடிச்சேன். முடிச்சிட்டியா? வேறு ஏதாவதுங்க வேற இல்ல. சாஸ் இருக்கு, சாஸ் வேணா குடிச்சிரு. மொத்த தீனி சும்மா வெறித்தனமாக பிடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு டைஜஷன் எதாவது பண்ணுவோம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். என்ன ஜூஸ் குடிக்கலாம்? ஜூஸ் குடிக்கலாமா, கஷாயம் குடிக்கலாமா, இல்லை ஸ்வீட் சாப்பிடலாமா, இல்லை ரசம் சாப்பிடலாமா, இல்லை ஐஸ் சாப்பிடலாமா, இல்லை வெளியே போய் அவுட்டிங் போகலாமா? 10 தடவை குடி. சரி சரி. இதை குடி சார். கைஸ் நானும் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்ட் எக்ஸ்ட்ரா சாப்பிட போகிறேன். இதெல்லாம் காடி போதுமா? போதும். இதுக்கு மேலே சாப்பிட்டோம் அவ்வளோதான். வாங்கியே வந்துடும். இதான் பத்தலையே. இப்போதான் தண்ணி குடிக்க போகிறேன் சாப்பிட்டு. நோ ட்ரிங்க் சேலஞ்சையும் ட்ரிங்க் பண்ணும். ஓகே காய்ஸ், வந்து தலைவர் தண்ணி குடிச்சிட்டாப்புல. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அவர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு தருவார். எதுவாக இருந்தாலும் நம்ம முடிப்போம். ஓகே கைஸ், இது கஷ்டம். நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமலாம் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. இது நாங்கள் சும்மா சொன்னோம். ஆமாம். உங்கள் ஹெல்த்துக்கு சும்மா பாருங்கள். எங்களுக்காக சும்மா நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் எதாவது லூஸ் பண்ணால் வளருவோம். அதை நம்பி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. டோன்ட் டேக் சீரியஸ்லி. இட் இஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. டிஸ்க்ளைமர் அப்படி போகணும். இந்த வீடியோ வந்து யார் மனதும் புண்படுத்துவது அல்லை. ஓகே, சேலஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஃபுட் vlog வரும். நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். இப்போதைக்கு இந்த சேனலில் வீடியோ பார்த்து நீங்கள் மாதம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சேலஞ்ச் சூப்பராக முடிச்சாச்சு. டாட்டா டாட்டா, பாய் 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 பாய். இப்போ நான் வந்து பாய் பாய். கைஸ், தொடர்ந்து வரோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுட் vlog வரும். நான் வந்து ஹெவியாக சாப்பிட்டேன். நான் சீக்கிரமாக பாய் பாய் சொல்லிட்டு உங்களை அப்புறமா பார்க்குறேன். டாட்டா.